ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தியில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேறு யாரை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம், அதே மாதிரி அந்த வேறு யாரை யூஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் சென்டென்ஸ் வந்துட்டு ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னு ஒரு 3 சென்டென்ஸ் நான் தமிழ்லையும் ஹிந்திலையும் கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னென்ன சென்டென்ஸ் அப்படின்னா, வேறு யார் அங்கு செல்கிறார்கள், வேறு யார் இன்று வந்திருக்கிறார்கள், வேறு யார் உன்னுடன் சாப்பாடு சாப்பிடுகிறார்கள். இந்த மாதிரி இந்த 3 சென்டென்ஸை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலான்னு கொடுத்துருக்கேன். பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸுக்கு போகலாம். வேறு யார் அப்படிங்கிறது ஹிந்தியில் और कौन அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யார் அங்கு செல்கிறார்கள். இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, और कौन वहाँ जा रहा है, और कौन वहाँ जा रहा है அப்படின்னா நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யார் இன்று வந்திருக்கிறார்கள், வேறு யார் இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி ஹிந்தியில் சொல்லுவோம், और कौन आज आया है, और कौन आज आया है. இதே நம்ம வந்திருக்கிறாங்க அப்படின்னு மரியாதை சொல்லும்போது और कौन आज आए हैं அப்படின்னு சொல்லலாம். ஸோ த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வேறு யார் உன்னுடன் சாப்பாடு சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு கேட்போம். அது और कौन तुम्हारे साथ खाना खा रहा है, और कौन तुम्हारे साथ खाना खा रहा है. இதே கொஞ்சம் ரெஸ்பெக்டாக சொல்லணும், உங்களுடன் சாப்பாடு சாப்பிடுகிறார்கள் அப்படிங்கும்போது அந்த तुम्हारे அப்படிங்கிறத आपके அப்படின்னு மாற்றிக்கலாம். और कौन आपके साथ खाना खा रहे हैं. ஓகேவா, இப்படி போட்டோன்னா அது கொஞ்சம் ரெஸ்பெக்டாக கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.